வாசமிகு அண்ணாச்சி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு இப்படிப்பட்ட அருமையாக முன்னாடி பேசுறாங்க, ரொம்ப குடும்ப விழா. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து இத்தனை மக்களையும் ஒரே இடத்திலே அமர வைத்து அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்த அண்ணாச்சியுடைய புதல்வர்களை நான் முதலில் பாராட்டுகின்றேன். முந்த நாள் வரைக்கும் இந்த விழா என்ன விழாவே தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கும் அழைப்பு அழையாம அண்ணாச்சிக்கு வந்து ஒரு தாடா ஓடுற கூட்டம், இது தனிட்டு ஓடுற கூட்டம் கிடையாது. அவங்க கையாசிச்சா போதும் எங்க இருந்தாலும் வருவாங்க. பாருங்க தம்பி பாருங்க, அன்பு தம்பி எங்க இருந்து வந்திருக்காரு, அவருக்கும் சொன்னார் அழைப்பு வந்து நமக்கு தேவையில்லையே, அவர் சொன்னா நம்ம என்ன செய்யலாம். ஏன்னா ராணுவ கட்டுப்பாடுன்னா இந்த சங்கத்துல உங்க சங்கம் சூரூர் சங்கம் அது மாதிரி அண்ணாச்சி எங்க சார்ந்திருக்காங்களோ அங்க ராணுவ கட்டுப்பாடு, அதாவது ஒழுக்கம், ரொம்ப ஒழுக்கம், டிசிப்ளின் இல்லைன்னா அங்க இடம் கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த சங்கத்தை கொண்டு போய் நீங்க பாருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப பேச விரும்பல, நான் ஒரு பத்திரிகைக்காரன் 79 நான் வேலைக்கு செல்லும்போது அண்ணாச்சி தெரியும், அண்ணாச்சியுடைய ஒவ்வொரு வரலாறு எனக்கு தெரியும். ஆனா உழைப்பால் உயர்ந்த உத்தமர்னா அண்ணாச்சி தான் பொருந்தும். உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், இந்த மூணும் ஒரு மனுஷனை உயர்த்தும் எடுத்துக்காட்டு அண்ணாச்சி. எதுக்கும் சோர்வடைய மாட்டார், எதிர்கொள்வார். அதாவது மக்கள் உற்சாகப்படுத்துவாரு. அவர்கிட்ட அந்த அனாவசியமான ஒரு பேச்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. அதான் தொலைநோக்கு பார்வையோட தான் இருப்பார். எதை பார்த்தாலும் சரி இது நடந்துச்சா கூட பார்க்கலாம். உழைப்பு, நான் சொல்றேன், ஒளிபடாத சிலையாவதில்லை, உழைப்பு இல்லாத கனவு நனவாவதில்லை. அதுதான் இன்னைக்கு வந்து அண்ணாச்சின்னா பொதுவா வந்தா மளிகை கடை வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் மாற்றி அடைச்சு ஒடிச்சு நிற்பார், பெரிய தொழில் இருப்பார். அதே மாதிரி அன்பு தம்பி வந்திருக்காங்க பாருங்க, அடையா வந்து ஆளா அவர் கூப்பிட்டு கொண்டு வருவாரு. அவருக்கு அண்ணாச்சி மட்டும் இல்லை, நம்ம வியாபார பெருங்குடி மக்கள் அன்புடங்கள் யாரு கூப்பிட்டாலும் உடனே வரக்கூடிய ஒரு அன்பு தம்பி நம்ம தென்பாண்டி செய்வோம். உண்மையிலே அந்த தம்பி தான். அவர் வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாவலா இருக்காரு. வியாபாரிகள் ஒரு காலத்துல போலீஸ் ஸ்டேஷனே தெரியாதுங்க, போக பயப்படுவாங்க. பத்திரிகைகள் அண்ணாச்சிக்கு தெரியும், சூழல் சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் பக்கம் தானே அவங்க எல்லாமே தெரியும். தலைவர்கள் எங்கிட்ட சொல்லுவோம் செய்வோம். இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாராட்டி விருது கொடுத்தாரு அண்ணாச்சின்னா வியாபாரிகளுடைய பலன் தெரியுது. அதை எடுத்துக்காட்டு தென்பாண்டி செய்யும் இல்லையா? நாங்கெல்லாம் மாநாடு நடத்துவோம், அப்பெல்லாம் மாவட்ட அளவு நடத்துவோம். அப்ப தம்பி எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு மாநில அளவுல ஒரு அரசியல் மாநாடு மேடையை நீங்க பாப்பீங்க. நான் நிறைய மாநாடு பார்த்திருக்கேன். அரசியல் மாநாட்டு மேடையை மிஞ்ச அளவுக்கு அந்த வியாபாரிகள் சங்க மாநாடு, அவங்க மாநாட்டு அந்த மேடைகளில் திடல் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே அதை போகும்போது மதுரை வழியா போகும்போது பார்த்து போன உங்க கண்கொள்ளா காட்சி, வண்டியை நிப்பாட்டி பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாணவர்கள் கொண்டு போன அப்படி உயர்ந்த எண்ணம் வேணும். சும்மா இதுலயே நடந்துக்க கூடாது. அப்படின்னா தான் நம்ம தொழில் ரீதியில முன்னேற முடியும். அதாவது முடங்கி கிடந்தால் சிலந்தையும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிபடும். இதுதான் வாழ்க்கையில நல்லா உழைக்கணும். அண்ணாச்சி வந்து பல்லாண்டு வாழோட எனக்கு ஒரு 3 காரியம், அதாவது நம்ம எத்தனையோ உதவி செஞ்சிருக்கோம். நம்ம செஞ்ச உதவி அண்ணாச்சி செஞ்ச உதவி அவருக்கும் தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது. 3 காரியங்கள் முத்தான காரியங்கள். கோவில் வந்து நாடாசங்க பில்டிங் பாருங்க, 4 மாடி கட்டடம். அந்த வழியா போகும்போது அண்ணாச்சி நினைப்போம் இல்லையா, 4 மாடி. அது இல்ல சும்மா எதுவும் கட்டணும். அந்த பள்ளிக்கு நீங்க சென்டம் என்னைக்கு அவங்க அந்த பள்ளி பண்ண அன்னைக்கு சென்டம் தான் வாங்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு இடத்துல காமரா ஒரு சிலை வைக்கணும்னா நம்ம எவ்வளவு அனுமதி பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? பொது இடத்துல ஒரு சரீரை மூலம் வைக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க வடகோவையில நீங்க அந்த மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி அந்த சிலை ஜொலிக்குது. காரணம் இவங்க இல்லையா? அதே மாதிரி அண்ணாச்சி உண்மையிலே பாராட்டணும். அடுத்தபடியா சூழல் வியாபாரிகள் சங்க நான் வந்திருக்கேன். இங்க வந்து 82ல அப்பா தமிழர் எஸ்டிஓ ஒரு மாநாடு போட்டோம். 1982ல தமிழக வியாபாரிகள் சம்மேளன சார்பாக அங்க ஒரு மீட்டிங் நடத்தி அப்ப அண்ணாச்சி நாங்க கூப்பிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சூழல் வியாபாரி சங்க தலைவர். அப்ப அந்த சங்கம் சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க இந்த சங்கத்தை பார்த்தா பாருங்க, அவர் இருக்கிற இடத்த அதை ஒரு மிகப்பெரியதா கொண்டு போயிருவார். அவர் அந்த சங்கத்துல இருந்தாரு. பாருங்க, நான் இன்னைக்கு தான் சங்கத்துக்கு வர்றேன். இந்த ஒரு திருச்சி ரோட்ல ஒரு பிரதான சாலையில இவ்வளவு பெரிய இடத்துல அழகான ஒரு குழுமுழு மண்டபம் கட்டணும்னா உண்மையிலே பாராட்டுங்க உண்டு. அதான் கைதட்டி பாராட்டணும். அதனால அண்ணாச்சி பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பல. எனக்கு இன்னைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்காரு. அடுத்தபடி அண்ணாச்சி குடும்பத்தார், உண்மைக்கு அண்ணாச்சி துணைவியாரு, அந்த பசங்க
அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நம்மளாலே மறக்க முடியாது. அப்படி அந்த ஒரு 9 பேரோடு பிறந்து அந்த சகிப்புத்தன்மை வந்தது. அப்புறம் எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காரு பாத்தீங்களா. ஒரு மனுஷன் சும்மா முன்னேற முடியாது, கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணாச்சி. இந்த விழாவுக்கு வந்த உங்களை நானும் அண்ணாச்சி சார்பாக நான் உங்கள் அனைவரையும் வருக அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய காடாங்குடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட இந்த கோவை மாவட்டத்திலேயே இதுவரை நான் கேட்ட 50 ஆண்டு காலத்திலே இப்படி ஒரு அன்னமிட்ட தலைவன் யாருமே கிடையாது. அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய காடாங்குடி ஊராட்சியின் சார்பாகவும் அன்னமார் கோவில் அன்னமார் சுவாமி அவருக்கு நிச்சயமாக அந்த அளவுக்கு 60 ஆண்டு காலம் 600 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த அண்ணாச்சியினுடைய புகழ் என்றுமே நிலைத்திருக்கும். அன்னமிட்டவன் வாழ்க்கையில் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அன்னமார் சாமி கும்பிட்டவர் கடவுள் கைவிட மாட்டார் என்பது நிரந்தர உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டு அண்ணாச்சி செஞ்ச அந்த அன்னமிட்டது தான். இன்று எந்த ஒரு கோயிலுக்கு போய் கேட்டாலுமே என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, காடாங்குடி தலைவரே உங்களுக்கு அண்ணாச்சி நம்பர் கொடுங்க, யாரு இந்த சமையல்காரரு. காரணம் 2000 பேருக்கு ஏற்பட வேண்டியிருந்த சாயங்காலம் திடீர்னு அது 5000 பேர் ஆகி போச்சு. 5 மணிக்கு 6 மணிக்கு 3000 பேருக்கு எக்ஸ்ட்ரா, 1 மணி நேரத்தில் 3000 பேருக்கு எப்படி செய்ய முடியும்னு அண்ணாச்சிக்கு ஒரு கால் பண்ணேன். 20 நிமிஷம் போறோங்க உங்களுக்கு நாங்க வந்திருந்தாரு. எங்கிருந்து வந்து சப்பாத்தி 3000 பேருக்கு 7:30 மணிக்கு சப்பாத்தி வந்துருச்சுங்க. அவர் எங்க போன் பண்ணா எப்படி வந்துருச்சு அவருடைய பணி அந்த அளவுக்கு. அதே போல ஒரு மனுஷன் வந்து இருக்கும்போது கொடுக்கறத விட இல்லாதப்போ கொரோனா காலகட்டத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு கடைக்கு போற மளிகை கடை போற சாட்சி கிடக்குது. வந்து அண்ணாச்சி கேட்டேன், அண்ணாச்சி நம்ம ஊர்ல 5000 குடும்பம் இருக்குது, நீங்க எதோ எனக்கு செய்யணும் அப்படின்னு. என்ன வேணும் தலைவர் கேளுங்க அப்படின்னாரு. நீங்க ஐடியா கொடுங்க அண்ணாச்சிங்க. நான் வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாம் ஒரு 18-20 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ஸ்பான்சர் எங்களுடைய தொழிலதிபர் ஊர்க்காரர் இளைஞர் நட்பு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னாரு. நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னாரு. நான் 1 லட்சம் ரூபாய் அண்ணாச்சி பணம் வேண்டாம். சரி என்ன வேணும்னாரு. எனக்கு 5000 மூட்டை 5 கிலோ 10 கிலோ அரிசி வேணும்னு வச்சுனாரு. 10 நிமிஷம் போன் பண்ணாரு. நாளை காலையில லோடு வந்துருந்தாரு. 6 லட்சம் ரூபாய் வருதுன்னாரு. நான் 1 லட்சம் ரூபாய் எங்க எடுத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறாரு. 5 லட்சம் 1 மாசம் கழிச்சு தான் அந்த அரிசி மில் கொடுத்தாரு. கொரோனா காலத்துல அண்ணாச்சி எங்களுடைய ஊருக்கு பஞ்சாயத்துக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார். அதே போல எந்த கோயிலுக்கு போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வெளியில் இருப்பார், மெட்ராஸ்ல இருக்கிற, மதுரையில் இருக்கிற, திருச்செந்தூர் இருக்கிற, எந்த கோயிலுக்கு போனாலும் என் பேரை போய் சொல்லிட்டு போய்ப்பாங்க. அண்ணா சொல்லுவார், தலைவர் சொல்லி விட்டாருன்னு. 50,000 1 லட்சம் 2 லட்சம் இப்படித்தான் எழுதிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கோயிலுக்கும் எங்களுடைய ஊராட்சியில அவ்வளவு பேரும் புகழும் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய ஊர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றுமே அவருடைய புகழ் வாழ்க வாழ்க. நான் அண்ணாச்சிக்கு அன்பு தம்பி என்று சொன்னார்கள். அண்ணாச்சி 35 வயசிலே பொது வாழ்க்கைக்கு வந்து இன்று 40 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மணிக்கணவர் உறுப்பிலே பிறந்து இந்த அப்பநாயகன்பட்டியிலே 4000 ரூபாய் முதலிலே ஒரு சிறு மையக்கடையை ஆரம்பித்து இன்று எங்களுடைய அண்ணாச்சி அவர்கள் 400 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக ஆகியிருக்கிறார். இந்த 400 கோடி இன்று எங்கள் அண்ணாச்சி 4000 கோடியாக ஆக்குவார்கள். அதே எங்களுடைய அண்ணாச்சியுடைய பிள்ளைகள் 4 லட்சம் கோடியாக ஆக்குவார்கள். அதற்கு அடித்தளத்தை அண்ணாச்சி அவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணாச்சி பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எங்கள் சூழல் சந்திரசேகர் அண்ணாச்சி அவர்கள் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போவார்கள். அவர்கள் புகழை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் என்னிடமும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. பல நாட்கள் என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு என்னிடம் அவரோடு நான் 25 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் செய்து முடிக்காத காரியங்கள் எதுவுமே கிடையாது. திட்டமிடுதல் என்பது மிக துல்லியமாக மிக அருமையாக திட்டமிடுதல் எங்கள் அண்ணாச்சியிடம் மிக சரியாக இருக்கும். அவர் திட்டமிட்ட எந்த காரியத்தையும் மிக சரியாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஒரு சில இதை மட்டும் அவரோடு பயணம் செய்ததை மட்டும் சொல்றேன். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கை அவருக்கு எப்பவுமே இருக்கும். தான் பிறந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று. அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2005 தேர்தல் வருவதை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது எங்களுக்கு பள்ளி திருமண மண்டபத்திலே காற்றால் அழைக்கப்பட்டது.
கும்பகோணத்திலே தீவிரத்தில் அந்த பள்ளியை மூட வேண்டும் என்று உத்தரவு. தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். உடனடியாக பக்கத்தில் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று இடத்தை பார்த்தோம். அண்ணாச்சி அவர்கள் 6 மாசத்துல இடம் வாங்கினாங்க. இடம் வாங்கும் போது பணம் இல்லை, அங்கே நிறுவனத்தில் பணம் இல்லை. அண்ணாச்சி அவர்கள் 5 லட்சம் கொடுத்தார்கள். என்னை திரும்பி பார்த்தார்கள். என்னுடைய சூழ்நிலை கஷ்டம் இருந்தாலும் நான் அண்ணாச்சி என்ன செய்வார்களோ கூட போக நினைப்பேன். நான் 5 லட்சம் கொடுத்தேன். இப்படி நம்ம நிர்வாகிகள்லாம் கொடுத்து 1,01,00,000 ரூபாய் இடத்துக்கு 85 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. பணம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை. அண்ணாச்சி யோசிக்கவே இல்லை. இடத்துக்கார கூட்டார் 15 லட்சம் ரூபாய் செக் எழுதி தன்னுடைய சொந்த செக்கு எடுத்து உடனே கொடுத்து அன்னைக்கு இடத்த நிறைவு பண்ணாங்க. இது ஏன் சொல்றேன்னா 2005 15 லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை 5 லட்சம் வண்டியோட கொடுத்துட்டு திரும்ப 15 லட்சம் கொடுத்து அந்த இடத்த நிறைவு பண்ணி வாங்கி தந்தாங்க. வாங்கி தந்தா அந்த கட்டடத்தை அப்பவே அன்னைக்கே உடனே கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 4 மாடி கட்டடம். இங்க பேசும்போது இதுல பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டடம் கட்டி இன்று புரட்சி வரை அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு கோயம்புத்தூர் சிறந்த பள்ளி என்ற ஒரு முத்திரையோட காமராஜர் மெட்ரோபாலிட்டன் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் எங்களுடைய தலைவர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பெண்களை காமராஜருக்கு செலவச்சது, தமிழ்நாடு மக்கள் பெண்களை வீட்டது, இது மாதிரி எண்ணற்ற சாதனைகள். அண்ணாச்சியுடைய பெருமையை சொல்லணும்னா அவர் தொழில் பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்றாங்க. அண்ணாச்சி ரஷ்ய நாட்டுக்கு போறாங்க, தொழில்களுக்கு வாங்கக்கூடிய மிஷினரி வாங்கிட்டு வராங்க. மிஷினரிலாம் வாங்கிட்டு 15 நாள் கழிச்சு வராங்க. 15 நாள் கழிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல போய் எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு சந்தோஷ ஆசை இருக்கும். நம்ம அண்ணாச்சி எப்படி போறாங்க தெரியுமா, விமானத்துல வந்து இறங்கி எங்க போறாங்க தெரியுமா, அவங்க ஃபேக்டரிக்கு போறாங்க, மகாராஜா ஃபேக்டரிக்கு. அதை போய் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பார்க்கணும்னு நினைப்போம். தொழில் மேல அப்படி ஒரு பற்றுதல். அப்படிதான் இந்த தொழில் எல்லாம் இங்க வளர்ந்துகிட்டே வருது, மிகப்பெரிய வளருது. இன்னைக்கு பார்த்தோம்னா நீங்க அண்ணாச்சி எப்பவுமே சொல்லுவாங்க, நமக்கு எல்லாருக்குமே சொல்றதா, நீங்க வந்து சிறிய மளிகை கடைகள்லாம் விடுங்க, தொழில் போவாங்க. மளிகை கடையில நம்ம 20 மணி நேரம் உழைக்கிறாங்க கிடையாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. ஆனா தொழிலை தொடங்குங்க, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. எத்தனையோ தொழில்கள் இருக்குன்னு சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்டாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு அருமையாக இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய தொழிலை ஆரம்பித்து 50 கோடி ரூபாய் ஒரு யூனிட் போட்டு மிக சிறப்பாக சோலார் பிளான்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோலார் பிளான்டோட மகள் வந்திருக்காங்க, அமைச்சு கொடுத்தவங்க இங்க வருகை இருக்காங்க. அண்ணாச்சியை பாராட்டிருக்காங்க ஒரு வயசுக்காக. அவர் வர முடியாது. ஏன் சொல்றேன்னா இப்படி பலது சொல்லுது. அப்புறம் ஒன்றுதான் தெரியும், வணிகர் சங்கம் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு வந்து 5000 சங்கம் இருக்கு. 5000 சங்கத்துக்கு நிறைய கட்டடங்கள் இருக்கு. ஆனா தலைமை இருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புக்கு ஒரு கட்டடம் வேண்டும் என்று சிந்தனை எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் சிந்தனையில் வந்து அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதற்கான இடம் வாங்கப்பட்டு அதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடம் கரையும் பண்ணணும் 6 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கொரோனா காலம் ஆரம்பிச்சிச்சு, பணங்கள் பிறகு முடியல. நாளை மறுநாள் கரையம் பண்ணணும். அங்கே சென்னையில உட்கார்ந்துருக்காங்க, அண்ணாச்சில உட்கார்ந்துருக்காங்க. பணம் தலைவர்கள் அங்கங்க எப்படியாவது வாங்கி கரையம் பண்ணணும். அந்த கட்டடக்காரர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த இடத்தை தரலன்னா நாங்க வேற ஆள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. அட்வான்ஸ் கொடுத்து நெருக்கடியான சொல்றாரு, கண்டிப்பா முடிக்கும்னு சொல்லி தலைவர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து அவங்க நிறுவனத்துல எனக்கு தெரியும், ஒரு கம்பெனியில் இருக்க பணம் இன்னொரு கம்பெனிக்கு போகாது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான நிறுவனமா இருக்கும். ஆனா அன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா நிறுவனத்துல இருந்து எங்க பணம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அவங்களுடைய முயற்சியில 1.25 கோடி ரூபாய் பணம் அந்த இடத்துல உட்கார்ந்து கொடுத்தா அடுத்த நாள் கரையம் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவை மாவட்டத்திலிருந்து 1,05,00,000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்ததும் நம்முடைய நாயகன் நம்ம சூழல் சந்திரசேகர். ஏன் சொல்லுவாங்கன்னா இங்க ஒரு 5 மாடி கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது 15 கோடி ரூபாயிலே. அதற்கு நம்முடைய மாநில தலைவர் விக்ரமராஜாவுக்கு உறுதியாக இருந்த அந்த கட்டடம் கட்டி கொடுத்தது நம்முடைய பெருமை கோவைமன்ற தலைவர் அண்ணாச்சி சூழல் சந்திரசேகர் தேய்ச்சார். ஏன்னா ஒரு தலைவர் வேண்டும் என்று நினைச்சது. சூழல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்த ஒரு 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்தை உருவாக்கி தந்தவங்க அனைவரும் தெரிந்தது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்து வந்தவர் பல்வேறு சாதனைகளை புரிந்து மேன்மேலும் வளர்ந்து நீங்கள் 100 ஆண்டுகள் பல ஆண்டுகள் அண்ணாச்சி உடம்புல சில நோய் வந்து எங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டோம். அண்ணாச்சி நோய் வந்திருக்க, பிரச்சனை இருக்க, அண்ணாச்சி எப்படி அப்படின்னு கண்கள் கண்ணீர் வந்துச்சு. அதையெல்லாம் மீண்டும் வந்து இன்று பல சாதனைகளும் மறுபடியும் படைத்து வருகிறார்கள். பல 100 ஆண்டுகள் சாதனை படுத்தி மிக சிறப்பாக பண்ண வேண்டும் என்று சொல்லி மாநிலத்தோடு சொன்னேன். ஒண்ணு விழா நடக்கிற மாதிரி தெரியல. அண்ணாச்சி 75வது பிறந்த விழா. அப்புறம் அண்ணாச்சி பள்ளி போகணும்னு சொன்னாங்க. அண்ணாச்சி சிம்பிளா பண்ணணும், அப்பா வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா தலைவருக்கு 75வது பிறந்த விழா வைர விழா கொண்டாடுற இடத்துல மாநில தலைவர் வந்தா எப்படி இருக்கணும், நீங்க வந்து கலந்துட்டு போனா அப்படின்னு சொன்னேன். எனக்கு நிறைய போராட்ட தலைவர் அப்படின்னு யாரும் சொன்னாங்க.
என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க வாரீங்க, நம்ம தலைவர் வாழ்த்துறீங்க, போறீங்கன்னு சொல்லி சொன்னோம். உடனடியாக இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கு. ஒரு வாரத்துக்கு மேல என்ன சந்திச்சோம், பிசினஸ்னா என்ன, பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆலோசனை சொன்னாங்க. 50 ரூபா ஒரு பால் 1 லிட்டரு, அது 150 ரூபாய்க்கு எப்படி விற்கிறேங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா பிரிச்சு காமிச்ச மாதிரி காமிச்சாங்க. இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளையும் துல்லியமா கணக்கு போட்டு எதிராலும் ஒரு சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர். அவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க, ஒரு நேர்மை, அவங்கள பேஸ் பண்ணி தான் பொள்ளாச்சி இருக்குது. ஏன்னா நாமளும் அதே மாதிரி கண்ணியமா நேர்மையா இருக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்கோம், கை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு உதாரணமா என்னாச்சு, சென்னை நெல்லையே எடுத்துக்கலாம். அதாவது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு பக்கபலமா ஒரு பெரிய தூணா இருக்கிற அண்ணாச்சி இருமுடி வாழ வேண்டும் என்று கூறி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டர் திருப்பதியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயாவினுடைய இந்த தனித்தொழில் கருணையினாலே இந்த நமது வட்டாரத்தைச் சேர்ந்த சூலூர் சந்திரசேகர் ஐயா எல்லாருக்கும் பேர் தெரியும். அவர் சூலூர் சந்திரசேகர் ஐயா என்று சொன்னாலே நாம் எல்லோருக்கும் தெரியும். தெரிந்தவர்கள் எந்த உதவி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அவர்களுடைய கதவை தட்டினால் அந்த உதவிகளை நம்மளுக்கு தெளிவாக இருந்து அதை உடனே முடித்து தருவதற்கு சில பேர் இழுத்தார்கள். ஆனால் உடனே அந்த காரியத்தை முடித்து தருவதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் இன்றைக்கு 75வது வைர விழா கொண்டாடுகிறார்கள். அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயாவினுடைய தனிப்பெரும் கருணையினால் அவர்கள் முன்னவன் தன்பேரால் முத்திரைகள் இட்டதினால் சென்ற இடமெல்லாம் சிறப்பதிகம் உங்களுக்கு என்று சொல்லி ஐயா சொல்லுவார்கள். ஆகையினாலே அவர்கள் எந்த காலத்திலும் எப்போதும் தர்மத்துக்கு பக்கம் இருக்கிறார்கள், அதர்மத்துக்கு பக்கம் நிற்பதில்லை. அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயாவினுடைய வாழ்வே தாழ்வில்லாமல் மக்களும் கைகள் கொஞ்சி நாடுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது ஈழமே எனது செங்கோல் நீதியின் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தம்மை அன்புடன் அலையா வண்ணம் என்று சொல்லி இந்த வாழ்த்தி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட பின்தோள் மணிவண்ணன் உன்னுடைய பேரவர்களால் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மண்டல தலைவராக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிச்சூழலை அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை அண்ணன் மரியாதைக்குரிய சூலூர் சந்திரசேகரன் என்று சொன்னால் கோவை மக்கள் மட்டுமல்ல, இன்று பிறந்தநாள் நிகழ்ச்சியை எழுச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வணிகர்களுக்கு குவிந்திருப்பார்கள் இந்த நிலையிலே என்பதை சொல்லி இன்று எல்லோரும் வாழ்த்து வந்திருக்கிறீங்க. ஆனா நான் வாழ்த்து வரல. வாழ்த்துவதற்கு எனக்கு வயசு இல்லை, எனக்கு தகுதி அந்த தகுதி இல்லை. அவர் எனக்கு வாழ்த்த வேண்டும், எனக்கு வாழ்த்து பெறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை நான் எந்த மகிழ்ச்சியோடு இங்க சூரியனாட்சியுடைய செயல்பாடுகளை எல்லாம் சுட்டி காமிச்சார். மொத்த வரையில் என்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசருடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற பொழுது ஒன்றை சொல்லுவேன். எல்லா கூட்டத்திலையும் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே அப்பொழுக்கற்ற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான். அதே போன்று அதே வழியே ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் சென்னையில பார்ப்பேன், நிறைய பேரை போஸ்டர்ல போடுவாங்க, காமராஜர் வழி என்று சொல்லுவாங்க. அது எனக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுதி உள்ள ஒரு மனிதர் தமிழகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அது டி.ஆர். சூலூர் சந்திரசேகரன் மட்டும்தான் இருக்கிறார். அவர் யாரும் அப்பளுக்கென்று நாம் விரலிட்டு சொல்ல முடியாது. நிறைய உதவிகளை சொன்னார், அது எண்ணில் அடங்காது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான உதவிகள் இருக்கிறார். இன்று தமிழகத்திலே லட்சம் வணிகர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஒன்றுபடி தந்தார்கள் என்பதை இந்த கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் இருதராஜா அவர்கள் சொன்னார்கள். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தென்னகத்திலே பாட்டமல தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கடைகள் வீழ்ந்து போச்சுங்க. ஒரு பொருள் கிடையாது. மக்களுக்கு உணவு கொடுக்கணும். எல்லாம் என் அப்படியே ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணாச்சிக்கு ஒரு போன் அடி பண்ணி முதல் போன் போட்டேன். அண்ணாச்சி இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரு 15,000 சிப்பம், எத்தனாயிரம் 15,000 சிப் அரிசி வேணும்னு சொன்னேன்.
கொஞ்சம் பொறுங்கன்னாங்க. அங்கே ஆலங்குளத்தில் ஒரு மில்லுக்கு சொல்லிட்டேன் வந்துடும் சொன்னாங்க. எல்லாரும் வாங்கி கொடுத்துருவோம், கடமை முடிஞ்சு போயிட்டு நினைப்பாங்க. ஆனா அவர் அப்படி அல்ல. அங்க மண்டபத்தை எடுத்துக்கொண்டு 4 தினங்களாக அவரோடு இந்த மாவட்டத்தினுடைய கணேசன் உட்பட நிர்வாகிகளோடு வந்து அந்த பொருளை பகிர்ந்து கொடுத்து ஊர் ஊராக கிராமமாக சென்று தண்ணியில் நீந்த முடியாத இடத்துக்கு சென்று உணவை கொடுத்தவர் என்று சொன்னால் அது வித்திட்டவர் மரியாதைக்குரிய சூழல் தமிழ். இந்த மாதிரி நிறைய எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பாட புத்தகமே எழுதலாம். வரலாறு என்ன சாதாரண மளிகை கடை நம்ம எல்லாம் சொல்றோம். அன்றைக்கு ஒரு தொழில் வேண்டும், மளிகை கடை யதார்த்தமா வச்சோம். அந்த மளிகை கடையில் இருந்து போனவர்கள் லட்ச வியாபாரிகள் இருக்காங்க இன்றைக்கும். இன்னைக்கு நான் ஆல்வா திருநகர்ல அந்த கடை பார்வையிட போகும்போது ஒரு தம்பி கடைக்கு போனேன். இந்த கல்லாப்பட்டி எப்போ போட்டதா எங்க தாத்தா காலத்துல போட்டதுன்றான். தாத்தா காலத்துல என்ன சைக்கிள் வச்சிருந்தாரா இல்ல, நடந்து போனார். அதுக்கப்புறம் உங்க அப்பா சைக்கிள் வச்சிருந்தாங்க, நீ என்ன வச்சிருக்க? கார் வச்சிருக்கேன். உன் கடை எப்படி இருக்கணும்? தாத்தா காலத்தில் இருந்த கல்லாப்பட்டியை மட்டும் வைத்துக் கொண்டு இப்ப கடை நடத்த முடியுமா? முடியாது. காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்குதான் உதாரணம் மரியாதைக்குரிய சூழல் சந்திரநாத் என்று சொன்னால், காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றுவது மட்டுமல்ல, தொழிலை மாற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொன்னாங்க அவருடைய குடும்பத்தார். அருமை தம்பி சசிகுமார், அவருடைய தம்பி, சகோதரிகள் எல்லாம் எல்லா வீட்லயும் நம்ம ஒண்ணு பொண்ணு இருப்பாங்க, பையன். எனக்கு கூட ஒரு பொண்ணு 2 பையன் இருக்காங்க. ஆனா பொண்ணு மாதிரி பார்ப்போம், பையன் மாதிரி பார்ப்போம். அப்படிதான் நான் உட்பட. ஆனா சூடு சந்திரராஜ் வீட்டுல அப்படி அல்ல, 3 பையனா தான் பாக்குறாங்க, பொண்ணா பாக்குறது இல்லை. என்ன உண்டு அவங்களுக்கு எல்லாம் சகலம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா அவரு நான் செஞ்ச போது சில விஷயத்தை சொல்லும்போது நானே வீட்டுல போய் யோசிச்சு தன்னை மாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு அடையாளம் தான் அவங்க. இவர் புஸ்தகமே எழுதலான்னு சொன்னா நம்ம வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும். இன்னைக்கு சூலூர் என்று சொன்னா யாரு? சூலூர் கிராமம் என்று சொன்னா தமிழகத்தில் எல்லாரும் தெரியாத ஆரம்பத்தில் இப்போ வளர்ந்து இருக்கு. ஆனால் அதனுடைய பெயரை தனக்கு பின்னால் அடையாளம் வைத்துக் கொண்டு சூலூர் சொன்னதான் தெரியும், சந்திரசேகர் சொன்னா தெரியாது எல்லாரும். அந்த அளவுக்கு தான் உன்னை கையில் எடுத்தால் அது வெற்றி பெற வேண்டும். அதான் உழைப்பு, தன்னம்பிக்கை. ஆனா அண்ணாச்சி அண்ணாச்சி துணைவியார் வந்த பிறகு வசந்த காலம் வீசுன்னு சொன்னாங்க, பேசுகிற மொழி. ஆனா அண்ணாச்சிக்கு வசந்த காலம் வீச ஆரம்பிச்சாதான் வசந்தமாவை அவருடைய அப்பா கொடுத்திருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இது இன்னொரு விஷயம் பாருங்க, சூழ்நிலை சந்திரசேகர் முதல்ல யாரை காதலிப்பாரு சொல்லுங்க. இளையராஜா சொன்னார், நான் வெளியூர் போயிட்டு வந்தா நேர வீட்டுக்கு போயிட்டு சொன்னார். அவர்கள் காதலிக்கிறது அவருடைய தொழிலை தான் முதலில் நேசிக்கிறாங்க. இதான் உண்மை விஷயம். அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து யாருக்கு முதல்ல நன்றி சொல்லலாம்? அந்த வசந்தம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். பாவம். அதாவது அண்ணாச்சிக்கு துணைவியாரா வந்து எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன அனுபவிச்சிருப்பாங்க? பல சங்கடங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளவு இவங்க உழைக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடியா இருக்கா அவங்களுடைய உழைப்பு. சகிப்புத்தன்மை. போயிட்டு வாங்க, வெளியூருக்கு போங்க, கடைக்கு போங்க, தொழிலை பாருங்க, வீட்டை பார்த்துக்கொள்ள என்று சொன்ன சகிப்புத்தன்மை தந்தவர் மரியாதைக்குரிய திருமதி வசந்தா அம்மையார். அவங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாமே எனக்கு நல்ல அறிமுகம். அவங்க மருமகள் உட்பட எல்லாருமே நல்ல அறிமுகமா இருப்பான். அந்த குடும்பத்தோடு நாங்கள் பரிசித்துக்கிட்டு போன ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு பயணம் செய்துகிட்டு. ஆகவேதான் இளையராஜா அவர்கள் பிறந்த நாள் என்று சொன்னார்கள். 75வது பிறந்த நாள். 75 வயசு அனுமதி தெரியல அண்ணாச்சிக்கு. எப்படி 75 சொன்னீங்கன்னா இல்ல 75 ஆயிடுச்சுங்க. அப்ப 100வது விழா எங்க வைக்கணும்னு கேட்டேன். இது 75, இது வைர விழா. அடுத்து பவள விழா எங்க வைக்கிறது? 100வது ஆண்டு விழாவில் நான் பங்கேற்கணும். நாம இருப்போம், நம்பிக்கை இருக்குல்ல? ஏன்னா சற்று உடல்நலம் நலிவுற்றார்கள், இதை மீண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள். உடல்நலம் வந்தாலும் அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்ப அது போன்ற உடல் நோய் யாருக்காவது ஏற்பட்டு அவங்களாம் என்ன செய்யலாம்? யாருக்கு ஆலோசனை பண்ணலாம்? அண்ணாச்சிட்டு ஆலோசனை போட்டு அந்த நோய் குணமாயிருங்க. நோய் யார் என்று பயப்படும்? நோயை எதிர்க்கிற சக்தி உள்ள சூழல் சந்திரசேகரன் போன்றவர்களை நோய் எதிர்த்து போராடாது, அதை எதிர்த்து அண்ணாச்சி போராடி ஜெயிப்பாங்க. இதான் வரலாறு. இப்படி வரலாறுகளை நீட்டிக் கொண்டே போகலாம், எவ்வளவு சொல்லலாம். நீங்க மாநாடு கூட்டம் எதுவா இருந்தாலும் எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா
யார் யார் முகத்தை பார்த்து பேசுவாங்க. ஆனா முகத்தை பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர் யாரு? சூலூர் சந்திரசேகரராஜ் மட்டும்தான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நான் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரோடு நெருங்கிய பழகின ஆள் இல்லை. அவர் தொட்டு பார்த்திருக்கிறேன். எம்ஜி ராமச்சந்திரனை வச்சு தூத்துக்குடி நல்லையாளா சங்கத்தின் சார்பாக ஒரு பாராட்டு நடத்துறோம். அன்று அப்ப எஸ்ஆர் நாச்சங்க இருந்தாங்க. அப்ப வியாபார சங்கம் அந்த அளவுக்கு கிடையாது. வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்க எஸ்ஆர் தான் நிற்பாங்க. நான் அவரோடு ரொம்ப நெருங்கி தொடர்புல இருப்பேன். ஆனா ஒரு பிரச்சனை போனோம்னா முதல்ல எவ்வளவு பிடிக்கணுமோ எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. நான் பின்னாடி வரவங்க அலண்டு போயிருவான். இப்படி ஆகிட்டு அன்னை கூட்டு வந்தாங்க, இப்படி பண்ணி பிடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. பிடித்த பிறகு காவல்துறை போன் போடுவார். ஐயா, இந்த மாதிரி தம்பி விக்ரமரையாவை நீங்க போலீஸ் தேடுதான், எங்க ஆள் 100 பேர் அடிபட்டு இருக்கான், 101 ஆள் தான் திருப்பி அடிக்கிறான், ஒரு ஆள் தான் அடிக்கிறான், யாருந்தா இருக்கா, பாதுகாப்பா இருக்கா, பிரச்சனை பண்ணாங்க, நீங்க இருக்க, நான் வந்து ஆஜர்படுத்துறேன்னு சொல்லி போன வைப்பேன். அதுக்கப்புறம் எங்க ஆள் பின்னாடி வந்து நிமிந்து நிற்பான். அதே போட்டு சூழ்நிலை போங்க, ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா முதல்ல பிடிப்பாங்க. அனுபவிச்சிருப்பீங்களா எல்லாருமே? ஆனால் பிடித்த பிறகு அவருக்கு என்ன செஞ்சால் அவரை சரி செய்ய முடியுமோ அதை சொல்லி செய்து கொடுத்து அது வெற்றி கண்டவர் தான் சூழல் சந்திரசேகர் அவர்கள். நிறைய வியாபாரிகள் பிரச்சனை தெரியும், தீராத பிரச்சனையும் தீர்க்க முடியும். பல இடங்களிலே நானும் அவரோடு நேரில் பார்த்திருக்கிறேன். அதே போன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் கூட எதையும் உடைச்சு அடிப்பாங்க. இதான் செயல்பாடுமா. கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கேட்டு அனுபவிச்ச பிறகு மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். ஆகவேதான் இந்த பிறந்த நாள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நாம எல்லாம் ஒன்ன செய்யலாம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களும் நாம் இஷ்ட தேவதைகளை வணங்கி இந்த போன்ற ஒரு அற்புதமான மகான் அவர் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாமும் வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த பெருமையோடு நீண்ட நெடிய ஆண்டுகள் 100வது ஆண்டு விழாவை நடத்தக்கூடிய வாய்ப்பை எல்லா வல்ல இறைவன் எமக்கு தர வேண்டும். அவர்களை நாம் போற்ற வேண்டும். அவர்கள் இன்னும் பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு என்னை போன்றவர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு சாத்தியம் உள்ளவர் அவர் ஒருவர் தான். நான் ஒருவர் தான் சொல்ல முடியும், பல பேருக்கு சொல்ல முடியாது. ஆகவேதான் இந்த அவருடைய தொழில் பல வகையில் வளர்ந்திருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு அண்ணன் நபிகளை பாசத்தோடு பிணைத்து வைத்துக் கொண்டு நீ தம்பி கொண்டு உடனே போன் பண்ணுவாங்க. ராஜசேகரன் இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு அண்ணாச்சிட்டு போன் பறந்து வரும். என் தம்பி வந்திருக்கா, என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, அங்கிருந்து போன் வரும். எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப அண்ணன் தம்பிக்கு சொன்னாலும் செலவாயிரம் மணிக்கு செய்ய மாட்டாங்க. அப்படி பாச உணர்வோடு குடும்பத்தையும் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு சூலூர் சங்கத்தையும் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வழி நடத்துகின்றவர் தான் மரியாதைக்குரிய, பாசத்துக்குரிய, நேசத்துக்குரிய எங்களுடைய அண்ணன் சூலூர் சந்திரசேகரன் அவர்கள். ஆகவேதான் எவ்வளவோ பணிச்சுமைகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்று அவங்களோட வாழ்த்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களோட வாழ்த்து பெற்றனா நான் ஒரு 100-200 கூட சம்பாதிச்சேன். எனக்கு ஒரு நம்பிக்கை நானும் உழைக்கக்கூடிய வந்த நம்பிக்கை. ஆகவே இந்த வாழ்த்து பெறுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த வாழ்த்து நம்ம எல்லாம் பூர்ண சுகமாக்கி நாமும் வாழ்வதற்கும் மற்றவர்கள் வாழ வழித்தடத்தை அமைத்துக் கொடுத்தவர் தான் சூலூர் சந்திரசேகர். எப்பவே பாருங்க, யாரையாவது பற்றி பொறாமைப்பட்டு யாரையும் பற்றி விமர்சனம் பேசுறது இல்லை. யாராவது கேட்டிருக்கீங்களா? பொறாமையில இங்க பேச மாட்டாங்க. பக்கத்தில் அடுக்குமாடி வீடு கட்டுறான், நம்ம பார்த்து மலைச்சு நிக்கிறது இல்லை. அதை தாண்டி நாம் கட்ட வேண்டும், அதற்காக எப்படி உழைக்க வேண்டும் என்று சிந்தனை கொடுத்தவர் தான் அவர்கள். ஆகவேதான் உழைப்பு. அதை ஒற்ற சொல்லில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜருக்கு சமுதாயம் பின்னாடி இருந்துச்சா? யாராவது கோடி கோடியா பணம் கொடுத்தீங்களா? மாமன் மச்சின அம்மா அப்பா மாமன் மச்சின உழைச்சு கொடுத்தாங்க? இல்லைங்க. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த மகன் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அதற்கேற்ப உழைத்தால் உழைப்பால் உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற மகான் தான் மரியாதைக்குரிய சூலூர் சந்திரசேகரன் என்பதை சொல்லி உங்கள் வாயார உள்ளன்போடு என்னையும் என் குடும்பத்தை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து பெற்றுக் கொண்டு தமிழகம் முழுவதும் லட்ச வணிகர் சார்பாக உள்ளன்போடு வாழ்த்துகிறோம் என்று சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
அண்ணாச்சி பத்தி கொஞ்சம் ரெண்டு வார்த்தையும் பேச சொன்னாங்க. அவர் 2 வார்த்தைக்குள்ள வந்து அடக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதனை படைத்தவர். இந்த சூலூர்ல கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு இந்த வாழ்க்கையில வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அது குறிப்பா எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு இருக்கிறாரு. நீங்க அவரை பார்த்தா வந்து அந்த 75 வயதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தேஜஸோட இருக்காரு. நான் அவரை சந்திக்கிற போதெல்லாம் அவர் வந்து எனக்கு வந்து பல தடவை பேச பேச பேசிட்டே இருக்கிற போல தோணும். அதாவது எப்படி பார்க்க பழகணும்னு சொல்ற மாதிரி அவரோட பேச பேச பேசிட்டே இருக்கான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். சூலூர்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்னேறி அவரோட பேர்ல அந்த சூலூர் சந்திரசேகர் என்ற அடைமொழியை அவர் வைத்து இந்த சூலூருக்கு சொந்தக்காரர் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி வந்து ஊழல்பட்டு இருக்கிறவங்களை நம்ம பார்க்க முடியாது. அப்படி எந்த ஏங்கல் எடுத்தாலும் சரி, ஊர் பொருளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் அல்லது தொழிலாக இருந்தாலும் அல்லது பொது சேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சாதனை படைப்பவர் சூலூர் சந்திரசேகர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி சூலூர் பேராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் சூலூர் மக்கள் சார்பாகவும் நான் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஒரு வாழ்த்து செய்தியோடு வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறோம். வையம் வாழ வாழ் வெறும்பேச்சு பேசேல் என்கின்ற பாவேந்தரின் வரிகளில் நின்று வாழ்ந்த எங்கள் சூலூர் TR சந்திரசேகரன் அண்ணாச்சி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அண்ணாச்சிக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வைர விழா இது, 100ஆண்டு விழாவை திறந்த வெளியில் உங்கள் அன்பு தம்பிகள் நாங்கள் எல்லாம் கொண்டாடும் விதமாக திறந்த வெளியில் வைக்க வேண்டும். உங்கள் அன்பை பெற வேண்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி.
சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார். மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்வனும் பதில் சென்று முக்கியமான கருமே யுகநிலம் அதிலே தன்னால் கத்திய பொங்கல் சொர்ணம் கைமணும் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்தேன் புகழ உண்டினிதாய் வாழ்வீர். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போதே மேலுமே எனது செங்கோல் நீதியும் நெறி போல் வந்து ஆளுமே உங்கள் தம்மை அன்புடன் அலையா வண்ணம் வண்ணமாய் நீதம் மூன்றும் வரம்பனே விலகிடாமல் திண்ணமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். திண்ணமாய் தன்னம் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். எண்ணமேதொன்றுமில்லை எளிமையும் இல்லை கண்டீர். உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோராக தலைக்கு நீதிருந்து வாழ்வீர். என்னிலும் பெரியோர் நீங்கள் யாருங்கள் தன்னிலும் மேலோன் பொன்னில ஊற்றி வீசும் பொன்பதி யுகத்தில் வாழ்வேன். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்கு தருமமும் நெறியும் கற்று வேணும் நீர் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதம்